முதல்ல குழந்தைகளுக்கு, அதாவது இப்போ உள்ள குழந்தைகளுக்கு செல்ஃபோனை காமிச்சு அதில் உள்ள ரீல்ஸை காமிச்சு தான் சோறு ஊட்டிகிட்டு இருப்பாங்க. தெரியாதனமாக நம்ம சிஎம் விஜய் சார் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துட்டாரு. இனிமே டாஸ்மார்க்கில் 10 ரூபா பணம் வாங்க மாட்டாங்க எக்ஸ்ட்ரா அப்படின்னு. அது சொன்னது தான் சொன்னார். ஆனால் இப்போது எல்லாரும் அந்த வீடியோ எடுத்து போட்டுட்ருக்காங்க. வேணும்னு அந்த கடைக்கு போகிறது, அவங்கக்கிட்ட வம்பு பண்ணுறது, வம்பு பண்ணி அது ஒரு வீடியோவாக எடுக்கிறது. எதுக்கு நீ 20 ரூபா வாங்குற, 10 ரூபா திருப்பி கொடுத்தாங்க, அந்த பாட்டில் திருப்பி கொடுத்தா 10 ரூபா திருப்பி கொடுத்துருவோம் இப்படின்னு சொல்லி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவதுங்க, எல்லாத்துக்குமே அரசாங்கம் உங்கள் பின்னாடியே வராதுங்க. நமக்கு தான் சுய ஒழுக்கம் வேணும். புரியுதுங்களா? உங்களுக்கு தெரியுதுல்ல, தண்ணி அடித்தாக்க அது உடல் நலத்துக்கு கேடுன்னு தெரியுது. வேணும்னு அந்த ஒயின் ஷாப்காரங்கிட்ட சண்டை வலிக்கணுன்றதுக்காகவே நீங்கள் போய் அங்கே போய் காசை கொடுத்து, இது வந்து 140 தான் போட்டிருக்கு, எதுக்கு நீ 160 வாங்குற அப்படின்னு நம்முடைய சிஎம் விஜய் சாருக்கு கெட்ட பேர் வாங்கிறதுக்காக சில தீய சக்திகள் அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதை வந்து நான் டிவிக்கேன்னு வேற, நான் வீடியோலாம் பார்த்தேன், டிவிக்கேன்னு வேற பெருமையாக வேற சொல்கிறீங்க. எங்கள் அண்ணன் விஜய் சொல்லியிருக்காரு, நீ எதுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குற, 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குற அப்படின்னு. இது எதுக்கு? ஒரு அரசை நல்வழிப்படுத்துவதற்காக நம்ம இருக்கணும். ஏன்னா இப்போ அந்த வீடியோ நீங்கள் எடுத்து போடுறது, இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஜாலியாக பெண்கள் ஆடுறதோ ஆண்கள் ஆடுறதோ ஏதோ ஒன்று, அவங்க ட்ரெஸ் போட்டு ஏதோ ஒன்று இப்போ பல இதெல்லாம் வரும். ஆனால் இப்போது கடந்த ஒரு வாரமாக திறந்தாக்க வெறும் ஒயின் ஷாப் வீடியோ தான் வருது. அப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க குழந்தைங்களுக்குலாம் என்ன தோணும்? தெரியாத பசங்களுக்கும் அது சரக்குனா என்ன, தட்டுக்கு சார், தெரியாத பசங்களுக்கும் அந்த விஷயம் தெரிய வரும். நம்மளும் இப்போ அது என்னன்னு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு. அதனால தயவு செய்து சுய ஒழுக்கம் நம்மள்கிட்ட தான் இருக்கணும். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கும், அது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கும். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அப்ப சொன்னீங்க எதுனா ஒன்று தப்பு நடந்துச்சுனாக்க இது வந்து திமுகவோட வேலை அப்படின்னு, செந்தில் பாலாஜியோட வேலை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்க யாரை குறை சொல்லுவீங்க? அதனால தயவு செய்து அந்த தீய பழக்கத்தை விட்டுருங்க. நீங்க வீடியோ போடுறதுக்காகவே நீங்க ஒயின் ஷாப்புக்கு போறீங்களான்னு தெரியல. அப்போ 10 ரூபா வாங்கினாரு செந்தில் பாலாஜின்னு சொன்னீங்க, இப்போ 20 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு அது ஒரு தவறான குற்றச்சாட்டை வர சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுடைய அந்த வீடியோ பார்க்கும்போது பொதுமக்களை விடுங்க, உங்களுடைய அம்மா அப்பா, உங்களுடைய மகன்கள் மகள்கள் அக்கா தங்கச்சி எல்லாரும் பார்க்க மாட்டாங்களா? அந்த சூடு சொரணை உங்களுக்கு வேணாமா?